அண்ணா திமுக கட்சிக்காரன் மீது வழக்கு போடுவது, பொய் வழக்கு போடுவது, மிரட்டி பார்ப்பது வாடிக்கையா இருக்கிறீங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, கீழே சக்கரை சுத்திட்டே இருக்குது, கீழே இருக்கு சக்கரை மேலே வருகிற பொழுது இதே கதி உங்களுக்கு ஏற்படும். நான் முதலமைச்சர் இருந்த காலம் 4 வருடம் 2 மாத காலம் நான் நினைச்சிருந்தா எத்தனை வழக்கு போட்டிருக்கலாம், செய்யல. ஏன்னு சொன்னா எனக்கு கொடுத்த பணி மக்கள். ஒரு நிமிடம் இருந்தாலும் அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதற்காக 4 வருடம் 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். எடப்பாடியாரின் அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சாரம். மு.க. ஸ்டாலின் உதயநிதி மிரட்டலுக்கு பயப்படாத இபிஎஸ். ஒற்றை மனிதராக திமுக கூட்டணிக்கு சவால் விடும் தேர்தல் பரப்புரை. நலரசு பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். ஆளுங்கட்சியான திமுக வலுவான கூட்டணியுடன் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டு வரும் நேரத்தில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மெகா கூட்டணி அமைக்கும் விவகாரத்தில் கோட்டை விட்டுவிட்டார் என்பது அனல் பறக்கும் தேர்தல் களத்தில் வெளிப்படையாகவே தெரிகிறது. திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதல்வர் மு.க. ஸ்டாலின், மகளிரணி தலைவி கனிமொழி, விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ப. சிதம்பரம், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் முத்தரசன் பாலகிருஷ்ணன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் என செல்வாக்கு மிகுந்த தலைவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளிலும் சுற்றி வந்து திமுக கூட்டணிக்கு ஆதரவாக தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார்கள். திமுக கூட்டணிக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசனும் திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். திமுக கூட்டணிக்கு எதிராக நேரடி போட்டியாக களத்தில் சவால் விடும் வகையில் அதிமுக பிரச்சாரமும் அனல் பறக்கிறது. திமுக கூட்டணியின் வெற்றிக்கு எண்ணற்ற தலைவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் நேரத்தில் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி, தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், எஸ்டிபிஐ தலைவர் நெல்லை முபாரக், புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஆகியோர் தேர்தல் பிரச்சாரத்தில் முனைப்புடன் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழகத்தின் பல பகுதிகளில் திமுக கூட்டணி தலைவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும்போது ஆளுங்கட்சி தலைமையிலான கூட்டணிக்கு இணையாகவே அதிமுக கூட்டணி தலைவர்களின் பிரச்சாரம் மிரட்டும் வகையில் இல்லை என்று சொல்லும் அளவுக்குத்தான் இருந்து வருகிறது. எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரம்தான் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு உற்சாகத்தை தந்து கொண்டிருக்கிறது. கூட்டணி தலைவரான பிரேமலதா விஜயகாந்தும் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தாலும் கூட அவரின் வாக்கு சேகரிப்பு பெரிய அளவில் வாக்காளர்களை கவர்ந்துவிடவில்லை. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் உள்ள மொத்தம் 40 எம்பி தொகுதிகளிலும் போட்டியிடும் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களின் வெற்றிக்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனியொருவராக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். திமுக கூட்டணிக்கு தேர்தல் நேரத்தில் கடும் சவாலாக மாறியிருப்பது எடப்பாடியாரின் தேர்தல் பிரச்சாரம் தான். மார்ச் 24ஆம் தேதி திருச்சியில் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய எடப்பாடியார் 10 எம்பி தொகுதிகளுக்கு மேற்பட்ட இடங்களில் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தை நிறைவு செய்திருக்கிறார். செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக சந்தித்த 2019 நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற இடைத்தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கு 2 கட்டமாக நடைபெற்ற தேர்தல் ஆகியவற்றை அதிமுக சந்தித்த போது அப்போதைய காலகட்டத்தில் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவாக எடப்பாடியாரைப் போல அதிமுகவிலிருந்து நீக்கப்படுவதற்கு முன்பு ஒருங்கிணைப்பாளராக பதவி வகித்த ஓ. பன்னீர்செல்வமும் தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரம் காட்டினார். அதிமுகவிற்கு ஒற்றை தலைமைதான் வேண்டும் என்ற அதிகார போட்டியில் ஓ. பன்னீர்செல்வத்தை ஒட்டுமொத்தமாக அதிமுக நிர்வாகிகளும் புறக்கணித்தார்கள். எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தார்கள். அதிமுகவின் அதிகாரமிக்க தலைவராக எடப்பாடியார் பதவியேற்ற பிறகு முதல் முறையாக நடைபெறுகிற தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தல் தான். 2019 மற்றும் 2021 ஆகிய 2 பொது தேர்தல்களிலும் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்தது. அதன் காரணமாக மத்திய பாஜக அரசின் ஆதரவும் அதிமுகவுக்கு பெருமளவில் கிடைத்து வந்தது. ஓ. பன்னீர்செல்வம் எப்படி அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டாரோ அதுபோலவே பாஜக கூட்டணியில் இருந்தும் அதிமுக வெளியேறிவிட்டது. ஒட்டுமொத்த அதிமுகவும் எடப்பாடியாரின் வியூகத்தின் அடிப்படையில் தான் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டுள்ளது. அதிமுகவை விட
பாரதிய ஜனதா கட்சி வலுவான கூட்டணியை அமைத்திருந்தாலும் கூட வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் அதிமுகவின் வாக்கு சதவீதத்தை விட குறைவாகத்தான் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணியின் வாக்கு சதவீதம் அமைந்திருக்கிறது. ஆக மொத்தத்தில் ஆளுங்கட்சியான திமுக தலைமையிலான கூட்டணிக்கு நேரடி போட்டி என்று பார்த்தால் இன்றைய தேதியில் அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் களத்தில் முன்னிற்கிறது என்பதுதான் அரசியல் திறனாய்வாளர்களின் மதிப்பீடாக இருந்து வருகிறது. திமுக கூட்டணிக்கு எண்ணற்ற தலைவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் வேளையில் அதிமுக கூட்டணியை ஆதரித்து மேற்கொள்ளப்பட்டு வரும் பிரச்சாரத்தில் எடப்பாடியாரின் சுற்றுப்பயணம்தான் வாக்காளர்களையும் பொதுமக்களையும் அதிகமாக ஈர்த்து கொண்டிருக்கிறது. ஆளுங்கட்சியான திமுக தலைமையிலான கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஒரு வாரத்திற்கு மேலாக மேற்கொண்டு வரும் தேர்தல் பிரச்சாரத்தில் அதிகமான நேரத்தை மத்திய பாஜக அரசுக்கு எதிராக செலவிட்டுக் கொண்டிருக்கிறார். பாசிச பாஜகவை வீழ்த்தினால்தான் இந்தியாவின் மதசார்பற்ற கொள்கை பாதுகாக்கப்படும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மாண்பும் காக்கப்படும் என்பதுதான் மு.க. ஸ்டாலினின் ஒட்டுமொத்த பிரச்சாரத்தின் சாராம்சமாக இருந்து வருகிறது. பாரதிய ஜனதாவை கடுமையாக எதிர்ப்பதைப் போலவே அதிமுகவையும் அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியையும் கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார் மு.க. ஸ்டாலின். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான 4 ஆண்டு கால மாநில ஆட்சியில் தமிழ்நாட்டின் உரிமைகள் பறிபோய்விட்டன. மாநில சுயாட்சி கொள்கைக்கு பேராபத்து ஏற்பட்டு விட்டது. பிரதமர் மோடியின் அடிமையான எடப்பாடியார் தமிழ்நாட்டின் உரிமைகளை மத்திய அரசுக்கு விட்டு கொடுத்து விட்டார் என்று கடுமையான குற்றச்சாட்டுகளை அடுக்கிக் கொண்டிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலினின் குற்றச்சாட்டுகளுக்கு நேரடியாக பதிலளித்துக் கொண்டிருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. திராவிட மாடல் ஆட்சியின் 3 ஆண்டு கால வேதனைகளை பட்டியலிட்டு சுட சுட பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறார் எடப்பாடியார். மு.க. ஸ்டாலினுக்கும் எடப்பாடியாருக்கும் இடையேயான தேர்தல் பிரச்சார சண்டையில் தனிநபர் விமர்சனம் அதிகமாக தூக்காத போதும் 1-2 பொதுக்கூட்டங்களில் மு.க. ஸ்டாலின் தனிமனித விமர்சனத்தை கையில் எடுப்பதை திமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்களே பெரிதாக ரசிக்கவில்லை. செல்வி ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு முதலமைச்சர் பதவிக்கு நடைபெற்ற போட்டியில் ஓ பன்னீர்செல்வம் தர்மயுத்தத்தை கையில் எடுத்த நேரத்தில் வி.கே. சசிகலா அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் முதலமைச்சர் பதவியில் அமருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டார். ஆனால் சொத்து குவிப்பு வழக்கில் விதிக்கப்பட்ட தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்து தீர்ப்பு வெளியாகும் நேரத்தில் முதலமைச்சர் பதவி மீது சசிகலா குறிவைத்ததை மத்திய பாஜக அரசு விரும்பவில்லை. சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலாவுக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை உறுதி செய்ததை அடுத்து சிறைக்கு செல்வதற்கு முன்பு அவசரமாக எடப்பாடியாரை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைத்தார் சசிகலா. முதலமைச்சர் பதவிக்கு எடப்பாடியார் பெயரை வி.கே. சசிகலா பரிந்துரை செய்த நேரத்தில் உணர்ச்சி கொந்தளிப்பில் எடப்பாடியார் சாஷ்டாங்கமாக சசிகலா காலில் விழுந்தார். அப்போது எடுக்கப்பட்ட வீடியோ காட்சி மற்றும் புகைப்படங்களை தேர்தல் வரும்போதெல்லாம் திமுக பகிரங்கப்படுத்தி எடப்பாடியாரை தரைக்குறைவாக விமர்சனம் செய்து வருவதைப் போல தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களிலும் முதன்மையாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற நிகழ்வை திரும்ப தனக்கு எதிரான அஸ்திரமாக திமுக பயன்படுத்துவதை பார்த்து ஆவேசமடைந்து விட்டார் எடப்பாடியார். முதல்வர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்கும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களிலும் சசிகலா காலில் எடப்பாடியார் விழுந்த புகைப்படத்தை காட்டி கண்ணிய குறைவான விமர்சனத்தை முன்வைப்பதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் திமுகவையும் மு.க. ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினையும் நேரடியாக தாக்குவதையே நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரமாக எடுத்துக்கொண்டு விட்டார் எடப்பாடியார். முதல்வர் மு.க. ஸ்டாலின் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடன் சர்வதேச போதை கடத்தல் கும்பலின் தலைவர் ஜாபர் சாதிக்குடன் ஸ்டாலினும் உதயநிதியும் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை அதிமுக மேடைகளில் எடப்பாடியாரும் அம்பலப்படுத்தி போதைப் பொருள் கும்பலுடன் தொடர்பில் இருக்கும் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டாமா என ஆவேசமாக கேள்விகளை முன்வைக்கிறார் எடப்பாடியார். தமிழகத்தை பொறுத்தவரை சட்டமன்ற தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ திமுகவுக்கு எதிரான வாக்குகள்தான் அதிமுகவின் வெற்றியை தீர்மானிக்கும். மறைந்த திமுக தலைவர் கலைஞர் மு. கருணாநிதி காலத்திலேயே அப்போதைய அதிமுக பொதுச் செயலாளர் எம்.ஜி.ஆர். உருவாக்கிவிட்ட பகைமை தீயை மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதாவும் அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்கள் ஒவ்வொருவருக்கும் பற்ற வைத்து விட்டார். தமிழ்நாட்டில் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்தால்தான் அதிமுகவுக்கு வாக்களிப்பவர்களின் எண்ணிக்கை
பன்மடங்கு அதிகரிக்கும். அப்படி காலம் காலமாக இருந்து வரும் பகையை மனதில் வைத்து எடப்பாடியார் திமுகவுக்கு எதிராகவும் திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராகவும் கடுமையான பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகிறார். கூட்டணி பலத்தின் அடிப்படையில் மிகவும் பலவீனமாக காட்சியளிக்கும் எடப்பாடியார் தலைமையிலான அதிமுகவை ஒரு பொருட்டாக நினைக்காமல் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் நேரடி போட்டி என்று கடந்த பல மாதங்களுக்கு முன்பு இருந்து கூவிக்கொண்டிருக்கும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் அரைவேக்காட்டுத்தன அரசியலையும் வட மாநிலங்களை விட தமிழகம்தான் முக்கியம் என கருதி அடிக்கடி பறந்து வரும் பிரதமர் மோடிக்கு எதிராகவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராகவும் கடுமையான பிரச்சாரத்தை திமுக முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் இந்திய கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தமிழக அரசியல் கட்சிகளின் எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது. வலிமையான எதிரியுடன் மோதாமல் கூட்டணி பலமின்றி தனி ஒருவராக அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு தேடி வரும் எடப்பாடியாரை 7 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற எந்த ஒரு நிகழ்வை முன்வைத்து கேவலப்படுத்தினார்களோ அதே நிகழ்வை நாடாளுமன்ற தேர்தல் களத்திலும் முன்வைத்து மு.க. ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் நாள்தோறும் பிரச்சாரம் மேற்கொள்வது குடும்ப தலைவிகள் உள்பட அனைத்து துறை பெண்களிடமும் ஒட்டுமொத்தமாக அதிருப்தியை ஏற்படுத்தி விட்டது என்கிறார்கள் அரசியல் திறனாய்வாளர்கள். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்ட பலர் பாசிச பாஜகவின் மத வெறியைத்தான் கடுமையாக எதிர்த்து வருகிறார்கள். சிறிய அளவிலான வாக்கு சதவீதம் கொண்ட திமுக கூட்டணி கட்சிகளே மத்திய பாஜக அரசை வீழ்த்த வேண்டும் என்று மிகுதியான வைராக்கியத்தோடு களமாடி வரும் நேரத்தில் திராவிட மண் என்ற சிறப்பை பெற்றிருக்கும் தமிழகத்தில் வாழும் ஒட்டுமொத்த தமிழர்களும் இந்துத்துவ சித்தாந்தத்தை தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதற்கு அனுமதிக்கவே மாட்டார்கள் என்பதை அழுத்தம் திருத்தமாக சுட்டிக்காட்டும் வகையில்தான் மு.க. ஸ்டாலினின் பிரச்சாரமும் உதயநிதியின் வாக்கு சேகரிப்பும் அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். பிரதமரிடம் பல்லை காட்டும் புகைப்படம், சசிகலாவிடம் ஆசி பெற்ற புகைப்படம் போன்றவற்றை வைத்து எத்தனை நாட்களுக்கு ஆதாயம் பெறுவதற்கு மு.க. ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் நேரத்தையும் பணத்தையும் செலவழிப்பார்கள் என்று கிண்டலடிக்கிறார்கள் எடப்பாடியாரின் ஆதரவாளர்கள். ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் மேற்கொண்டு வரும் தேர்தல் பிரச்சாரத்திற்கு சற்றும் குறைந்துவிடாத அளவுக்கு எடப்பாடியாரும் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடியார் என இரட்டை தலைமை இருந்த காலத்தில் கூடிய கூட்டத்தை விட அதிமுகவின் பொதுச் செயலாளராகி ஒற்றை தலைமையுடன் நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வரும் எடப்பாடியாருக்கு தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் ஆரவாரத்துடன் கூடும் கூட்டம் பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜக மேலிட தலைவர்களையே கதிகலங்க வைத்து விட்டது என்கிறார்கள் அரசியல் திறனாய்வாளர்கள். ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு திராவிட மாடல் ஆட்சியின் பெருமைகளை பேசி வரும் முதல்வர் மு.க. ஸ்டாலினும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதியும் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் எடப்பாடியாரை விமர்சனம் செய்வதற்கு பதிலாக மத்திய பாஜக அரசையும் தமிழகத்தில் தான் தோன்றித்தனமாக அரசியல் செயல்பாடுகளை வகுத்து கொண்டிருக்கும் அரைவேக்காடு அண்ணாமலையையும் திமுக கடுமையாக எதிர்த்து பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதுதான் திமுக அடிமட்ட தொண்டர்களின் வேண்டுகோளாக இருந்து வருகிறது. நன்றி நண்பர்களே, மற்றொரு சிறப்பு செய்தி தொகுப்புடன் மீண்டும் சந்திக்கிறோம். தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் உங்க பிரதான எதிரி திமுகவா பாஜக? அண்ணா திமுக திமுக